வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கால்ல இருக்க ரத்த நாளங்கள்ல வந்து ரத்தம் வந்து தேங்கி நிற்கிறது, அதாவது டிஃப்யூஷன் ஆகி அதே இடத்துல நிற்கிறதுனால வர்றது தான் வெரிகோஸ் வெயின்ஸ். அதாவது நம்மளோட காலில் ஸ்பெசிஃபிக்காக வந்து காஃப் மசில்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டரிஸ் வெயின்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆர்டரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இதயத்துக்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகும். அதே மாதிரி வெயின்ஸ் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரி சுழற்சி முறையில் தான் நம்ம உடம்புல வந்து எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜனேட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் போய் பியூரிஃபிகேஷன் ஆகி ஹார்ட்க்கு வந்து பம்ப் பண்ணுது. இந்த நடைமுறையில் பார்க்கும்போது இந்த காஃப் மசில் அப்படின்றது வந்து நம்மளோட செகண்ட் ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரத்த தேக்கம் இருக்குது, அதுவும் வந்து நாட்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தான் வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு வரலாம், அடுத்து வந்து வாட்ச்மேன் செக்யூரிட்டிஸ் இவங்களுக்கு வரலாம், அடுத்து வந்து டீச்சர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். அதிகப்படியாக அவங்களோட டைமிங்கை மீறி நின்றுட்டே இருக்கிறது, நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கிறது, ஸ்பெசிஃபிக்காக வந்து சலூனில் இருக்கிறவங்க, பியூட்டிஷியன்ஸ், இந்த மாதிரி. அடுத்து மெயினாக வந்து குடும்ப தலைவிகள் காலையில் எழுந்தவுடனே ஒரு 3 ஹவர்ஸாக நின்று சமைக்கிறது, மறுபடியும் மதியமும் சமைக்கிறது, அதே மாதிரி நைட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸாக நின்றுட்டே ஒரே இடத்துல கிச்சனுக்குள்ளே நிற்கிறதுனால குடும்ப தலைவிகளுக்கு மெயினாக வருது. அடுத்து வந்துட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங்கில் இப்போ எப்படி வந்து நமக்கு ஏஜ் ஆக நம்மளோட தோள்கள் வந்து சுருங்குது, அதே மாதிரி வந்து நமக்கு முடி கொட்டுறது, இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி நம்மளோட ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸில் இருக்க வால்வ்ஸ் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்வடையும். இல்லைன்னா வந்துட்டு அதில் வந்து ஒரு சின்ன தளர்ச்சி இருக்கிறதுனால நம்மளோட பிளட்டோட பம்பிங் வந்து கரெக்டாக இல்லாததுனாலையும் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். ஸோ வந்துட்டு அதிகப்படியான நின்றுட்டே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இது பண்ணாமல் தயங்காமல் அப்பப்போ எந்திரிச்சு நடந்துட்டு போகிறது, இல்லை உட்காந்தே இருக்கிற டாக்டர்ஸ்க்கு கூட வந்து இது வரலாம். உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறது, அதாவது சிட்டிங் பொசிஷனில் ஒரே பொசிஷனில் காலை தொங்க போட்டே உட்காந்துருக்கிறது. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட காலை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு உயர்த்தி வைக்கலாம். இல்லை படுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லோ வச்சு காலை உயர்த்தி படுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வராமல் இருக்கும். Dr. Srivarma's Magic Care. His wellness